ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் டியூஸ்டே vlog and I'm மஞ்சு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு அன்றைக்கி டே வந்துட்டு எப்பவும் போல் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆச்சு. அர்லி மார்னிங் கதவை ஓப்பன் பண்ணாலே செம்ம குளிர் காற்று தான். இப்போல்லாம் வெளியே வந்து லைட்டு போட்டதுமே கொஞ்சம் நேரம் அப்படியே போய் ஜன்னல்கிட்ட வெளியே நின்றுட்டேன். ஃப்ரெஷ் ஏரை ஒரு 5 minutes ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே வாசலை கூட்டி தொடச்சி கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்துட்டு தண்ணி தெளித்து நம்ம கோலம் போட முடியாது, ஏன்னா நாங்கள் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா கூட்டி விட்டுட்டு மஞ்சளில் கொஞ்சம் தண்ணியில் போட்டு அதை கலந்து தண்ணி தெளித்து விட்டுட்டு ட்ரை மாவு போட்டு தொடச்சி விட்டுருவேன். யூஸ்வலாக எனக்கு கோலம் போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். பட் இப்போல்லாம் கொஞ்ச நாளாக என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியறதில்ல. இனிமேலாவது அதை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அன்றைக்கி டே பார்த்திங்கன்னா நல்லபடியாக ஸ்டார்ட் ஆச்சு. பட் அது அப்படியே கண்டினியூ ஆகலை. ஆள்மாத்தியால் யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்குது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா தம்பிக்கு தான் உடம்பு சரியில்லை. அவனை ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கு எழுப்பலான்னு போகும்போது அவனுக்கு ரொம்பவுமே முடியாமல் இருந்துச்சு. ஸோ அவனை இன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்ப வேணான்னு டிசைட் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக டே அவன் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ சாமி கும்பிட்றவும் முடியாமல் போயிடுச்சு. நான் என்ன நினச்சேன்னா, சரி ஓகே ஈவினிங்க்கு மேலேயாவது சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ் வேலை இன்றைக்கி ஒரு 6:30க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ 6:30க்கு மேலே நம்ம சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே கொஞ்சமாக அப்படியே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி செவ்வாய் ஹோரையில் நம்ம சாமி கும்பிடலாம் அப்படின்னு போட்டிருந்த விளக்கெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதுக்கு நாள் போட்டிருந்த கோலம் அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். யூஸ்வலாக ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லைனா ஏதாவது ஒரு கிளாத் கட் பண்ணி வச்சுருப்பேன், அதில் தான் க்ளீன் பண்ணுவேன். க்ளீன் பண்ணிட்டு புதுசாக ஒரு கோலம் போடுவேன். அன்றைக்கி வந்துட்டு அந்த போட்டிருந்த கோலம் மகாலட்சுமிக்கு முன்னால் போட்டிருந்த தாமரை கோலம் இது எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா சாமிக்கு பூ கையோடு எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்றிக்கலாம் அப்படின்னு பூவையும் போட்டுட்ருந்தேன். பூ வந்துட்டு 2 விதமான பூ இன்றைக்கி வீட்டில் இருந்துச்சு. செவ்வந்தி பூவும் அரளிப்பூவும். அரளிப்பூவை எடுத்து மாலை மாதிரி கட்டி சாமிக்கு போட்டுட்டு செவ்வந்தி பூ இருந்தது எல்லாத்தையும் ஒரு படத்துக்கு அப்படியே வச்சு விட்டுட்டேன். இந்த ஷட்கோண தீபம் ஸ்டென்சில் பார்த்திங்கன்னா நான் திருப்பதியில் தான் வாங்கியிருந்தேன். யூஸ்வலாக நானே தான் கையில் வரைவேன். இதை பார்த்த உடனே வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. வாங்கிட்டு யூஸ் பண்ணலன்னா எப்படி, அதனால் அதை வச்சு இன்றைக்கி போட்டுட்டேன். மகாலட்சுமிக்கு முன்னாடி இருந்த அந்த தாமரை கோலத்தை அழிச்சிட்டு இன்றைக்கி என்ன போட்டேன் அப்படின்னா மகாலட்சுமியோட பாதம் வரையலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டென்சில் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த ஸ்டென்சிலை வச்சு அதை போட்டுட்டேன். அது போட்டுட்டு அடுத்த விளக்கெல்லாம் எடுத்து அந்த ஷட்கோண தீபத்தையும் சுற்றி ஒரு எழுத்துக்கு நேராக விளக்க வச்சு விளக்கேற்றிடலான்னு அதை எடுத்து வச்சுட்டு இருந்தேன். விளக்கு எதுவும் வாஷ் பண்ணலை, ஏன்னா சண்டே தான் க்ளீன் பண்ணி மண்டே வந்துட்டு பொட்டு வச்சு அதுக்கு தீபம் ஏற்றினேன். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா அதில் திரியை மட்டும் மாற்றிட்டு விளக்கேற்றிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சாமிக்கு நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா பழங்கள் தான் வச்சுருந்தேன். ஆரஞ்சு, நெல்லிக்காய், கொய்யாப்பழம் இது 3 இருந்துச்சு. சரி அந்த 3 பழத்தை மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு ஸ்பெஷலாக எதுவும் செய்யலை. அப்புறம் பஞ்சபாத்திரத்தில் தண்ணி நிரப்பி பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் போட்டு தீர்த்தம் வச்சுட்டு பழங்களை மட்டும் நெய்வேத்தியமாக வச்சு சாமிக்கு விளக்கேற்றிட்டேன். விளக்கேற்றினதுக்கப்புறமா தீபதூப ஆராதனைகள் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா திடீர்னு எனக்கு சாம்பிராணி போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுச்சு. அதை மட்டும் ஏன் நினச்சிட்டு விட்டு வைக்கணும், அதனால் சாம்பிராணியும் போட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டேன். வீட்டுக்குள்ளே ஃபுல்லாகவுமே அந்த சாம்பிராணி போட்டு விடலான்னு சொல்லிட்டு போட்டு விட்டேன். வெளியே வாசக்காலில் பார்த்திங்கன்னா காலையில் போட்ட கோலத்தை எதையும் நான் அழிக்கலை. அதாவது நாளைக்கு இது பண்ணிக்கலாம், சாயந்தரம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு அதே கோலத்தில் பூவை மட்டும் மாற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து டின்னர் வேலை தான். டின்னருக்குன்னு பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் இன்றைக்கி நைட்டு பிளான் பண்ணலை. வெறும் அவல் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நானும் அவர் மட்டும்தான். தம்பிக்கு உடம்பு சரியில்லாதங்காட்டி அவன் ப்ரெட்டும் பாலும் மட்டுமே போதுமா அப்படின்னு சொல்லிட்டான். பாப்பா எப்பவும் போல் அம்மா வீட்லேயே சாப்பிட்டுட்டு வந்துடுவா. இங்கே வந்து தூங்கும்போது பால் மட்டும் குடிச்சிட்டு தூங்கிடுவா. அவள் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் சிம்பிளாக வெறும் கடலைப்பருப்பு மட்டும் போட்டு தாளித்து
சாப்பிட்டுட்டோம். கூடவே வந்துட்டு காலையில் செஞ்ச சேமியா இருந்துச்சு, அதை வந்துட்டு சுடுப்பாலும் தயிரும் ஊற்றி தயிர் சேமியா மாதிரி ஆக்கிட்டோம். அவ்வளோதான் அன்றைக்கி நைட்டுக்கு டின்னருக்கு பிளான் பண்ணது. பெருசாக ஐடியாவே இல்லை, ரெண்டாவது மூடு இல்லை. சரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம், டைம் இருக்குது அப்படின்னு யோசித்து செய்கிறதுக்கும் மூடு இல்லை. தம்பிக்கும் உடம்பு சரியில்லை, அவன் தான் நல்லா விரும்பி சாப்பிடுவான். நம்ம டிஃப்ரெண்ட்டாக என்ன ட்ரை பண்ணாலும் சாப்பிடாத ஆள் இல்லாதங்காட்டி எதுவும் புதுசாக ட்ரை பண்ணல. அன்றைக்கி நைட் டின்னர் அப்படியே தான் சாப்பிட்டு முடிஞ்சிச்சு. டின்னருக்கு பார்த்திங்கன்னா அவளுக்கு சைட் டிஷ்ஷாக வாழைப்பழம் வச்சுக்கிட்டோம். தயிர் சேமியாவுக்கு ஊறுகாய் வச்சு தொட்டுக்கிட்டு நானும் சாப்பிட்டாச்சு, அவரும் சாப்பிட்டாச்சு. அவ்வளோதாங்க, இந்த vlog இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களை தேடி வரும். ஏதாவது குறைகள் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இனி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா பாய்.